வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு, என்னெல்லாம் டீலில் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம அமேசானில் என்னென்ன மாதிரியான டீல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டோர். நம்பலாமா? டைம் டு ரெஃப்ரெஷ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அது நான் டிசைட் பண்ணோம், நீ கிடையாது அப்படின்னு நம்ம அமேசானை பார்த்து கேட்கலாம். இருந்தாலும் இப்படி தான் ஏதாவது அவன் டெம்ப்ளேட் போட்டுக்கிட்டு இருப்பான். எஸ்பிஐ கார்டுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா? ரைட்டு. அங்கே வந்து நம்ம HDFC கார்டு பார்த்த மாதிரி இருக்கு. சரி, கருத்துக்களை பார்ட். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் பரேட். அப்படியா? ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஐஃபோன் 15 என்னதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு தெரிஞ்சாலும் 15 வந்து அட்லீஸ்ட் 42,000 43,000க்குள்ளே கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு வேதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 15ல் உங்களுக்கு வந்து ஏஐ கிடையாது. ஆனால் அது வேதனையில் கொண்டு போய் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. பேஸ் வேரியன்ட் 128GB அப்படிங்கிறத நான் வேதனையில் வைக்கலாம். மற்றபடி இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இல்லாதனால ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற இடத்துலையும் சரி, வீடியோகிராஃபிலையும் சரி, இதோட அல்காரிதம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் ப்ரோ மேக்ஸ். 15 ப்ரோ மேக்ஸில் ஏஐ உண்டு, 16 சீரிஸ் அண்ட் 17 சீரிஸில் ஏஐ உண்டு. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, ஏதோ லைட்டாக கொஞ்சம் பாலிஷ் அடிச்சு பூசின மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவ்வளோவா 15லையும் 15+லையும் இருக்காது. ஏன்னா ரெண்டுத்துலையும் ஏஐ இல்லை. ரைட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் டைப் சி இருக்குது, டைனமிக் ஐலாண்ட் இருக்குது, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. 128GB தான் பேஸ் வேரியன்ட்டு. பெரும்பாலும் அதை தான் சேலுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ 128GB பத்துமான்னு கேட்டால் ஜென்சின் இம்பேக்ட் மாதிரியான ஒரு கேம் வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணால் 45GB அதுக்கே போய்டும். அப்புறம் எங்கே வந்து 128GB வச்சு நம்ம ஒப்பித்துறது. ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. வெறும் ஆப்காக ஒரு செகண்டரி ஐஃபோனாக யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னா ஓகே. ரைட்டு. M17 13,000 கொடுத்து வாங்குறதுக்கு பதில் Z10X அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கூல ஒரு டிவைஸ் இருக்கும். அதை நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். அது வந்து அரௌண்டு 15,000 14 to 15,000 இருக்கும் பட்சத்தில் Z10X நம்ம கன்சிடர் பண்ணலாம். M17 மொக்கன்னு நான் சொல்ல வரலங்க. பட் நான் நடிச்சா ஹீரோ தாங்க. ஏன்னா ஒரு சிலரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து செகண்டரி ஃபோனாக நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எங்கள் கம்பெனிலே என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், சாம்சங், கூகுள் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணுத்தில் தான் நான் ஏதாவது வாங்கி ஆகணும். அதுலேயும் எனக்கு பட்ஜெட் எப்படி அப்படின்னு பார்த்தா 15,000 தான். அப்படின்னும் போது வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், M35 ஸ்டாக் இருந்ததுன்னா அதை சொல்லியிருப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த M17 சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த அடிப்படையில் வேணால் M17 கன்சிடர் பண்ணலாம். பட் அண்டர் 15Kல ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருக்குது. இன்ஃபினிக்ஸ்லாம் கூட நல்ல நல்ல ஃபோன்ஸ் இருக்குன்றனால இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமே தவிர இது வந்து எல்லாருக்குமான ஆப்ஷன் கிடையாது. அடுத்து Z10R. உங்களுக்கு மீடியா சென்ட்ரிக்காக விவோ ஸ்டைலில் ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல Z10R ஸ்கோர் பண்ணும். ஆனால் ஹைலைட் என்னென்னா, இதே பட்ஜெட்டில் நம்ம மற்ற அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து ரியல்மி, அப்புறம் ஓப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அங்கே விவோ நம்ம பார்ப்போம். இங்கே வந்து Z10Rனா அங்கே T4R. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் P4 Pro அது சப்போஸ் இதே பட்ஜெட்டுக்கு வருதுன்னு வைங்க, 18,499 வருது அப்படின்னா 7000 mAh பேட்டரியோட உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் SoCயோட உங்களுக்கு அது ஒரு நல்ல டிவைஸாக இருக்கும். பட் P4 Pro அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா 20,000க்கு மேலே தான் அதை நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் இறங்கி 18,500 வந்துச்சுன்னா செம்ம வேல்யூ ஃபார் மணி தான். சரி, அடுத்து வந்து நார்டு 5 ஒரு அற்புதமான ஃபோன் தான். எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா, என்னதான் பழைய ஜென்ரேஷன் SoCயாக இருந்தாலும் எப்படின்னா இதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போக்கோ F7 இருக்கட்டும், அண்ட் நியோ 10 இதே செக்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் நியோ 10 இந்த செக்மெண்ட் தான் 8S Gen 4 இருக்கும். ஸோ இது எப்படின்னா 30 to 35K அந்த செக்மெண்ட்குள்ளார வரக்கூடிய ஒரு டிவைஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 31Kக்கு வந்து நல்ல டிவைஸ் தான். பட் வேதனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்த டீல்லையாக இருக்கட்டும், எல்லா டைம்லையும் இதெல்லாம் அண்டர் 30Kல இருந்தது. ஸோ அது என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா முக்கியம்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ரெனோ, விவோவில் இருக்கக்கூடிய V60 இந்த மாதிரியான ஃபோன்ஸை வைக்கும்போது அந்த இடத்துல ஓரளவுக்கு நம்ம வந்து நார்டு 5யும் சாலிடாக வைக்கலாம். செல்ஃபி கேமரா முக்கியம்னு நினச்சா ரியர் பிரைமரி கேமரா உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ இதுதான் நார்டு 5. ஸோ பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், மீடியா சென்ட்ரிக்காக நல்லா யூஸ் பண்ணலாம், அண்ட் செல்ஃபி கேமரா நல்லாயிருக்கும், ரியர் கேமராவும் ஓகேயா இருக்கும். இதுதான் நார்டு 5ங்க உண்மையாக சொன்னால். சரியா? மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா 8S Gen 3 உங்களை வந்து மேக்ஸிமம் திருத்தி படிச்சிடும். ஸோ இதுதான் நார்டு 5. ரெட்மி A4 எப்படின்னா, இந்த அண்டர் 10Kல எனக்கு வந்து கொஞ்சம் அடித்து யூஸ் பண்ணுறதுக்கு, வண்டி ஹோல்டரில் மாட்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரதுக்கு அப்படின்னும் போது ஸ்டாண்டலோன் 5G யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஜியோ யூசர்ஸ்க்கு நல்ல ஃபோன், அண்ட் ஃபியூச்சரில் ஏர்டெல் யூசர்ஸ்க்கு நல்ல ஃபோனாக மாறும். ஏன்னா இதில் வந்து ஸ்டாண்டலோன் 5G மட்டும் தான் இருக்குது, நான் ஸ்டாண்டலோன் கிடையாது. ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஏர்டெல், BSNL, வோடஃபோன் உங்கள் எல்லாருக்குமே என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G+ காட்டும். பட் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகாது. ஜியோ யூசர்ஸ்க்கு மட்டும் தான் 5G ஒர்க் ஆகும். பட் நல்ல டிவைஸ் தான். லுக் ஆஸ்பெக்டில் எல்லா விதத்துலையும் A4 நல்ல டிவைஸ் தான். OnePlus 15R இப்போ தான் வந்திருக்கு. ஸோ வந்தப்போ என்ன ப்ரைஸோ கார்டு ஆஃபரோட அதே ப்ரைஸில் தான் இருக்குது. 44,999 வரதும் குறைக்க முடியாது. இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னது அதுலேருந்து ப்ரைஸ் குறைக்கிறது. நார்சோ 80 லைட். இந்த 80 லைட்டு
T4 லைட்டு, Z10 லைட்டு, இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு மீடியா சென்ட்ரிக் எல்டர்ஸ்க்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன். இல்லாட்டி நம்ம வந்து செகண்டரி ஃபோனா அதே பட்ஜெட்டில் வரதை கன்சிடர் பண்ணலாம். ஹைலைட் என்னன்னா, போக்கோ M7 ப்ளஸ் மாதிரியான ஃபோனும் இதே பட்ஜெட்டில் தான் இருக்குது. அதுவும் 7000 mAh பேட்டரியோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஸ்னாப்ட்ராகன் SoC தான். ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து iQOO 15. iQOO 15 65,999 அப்படிங்கிறது ஓகே நைஸ். எவ்வளோ வருது அப்போ? 66, இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 3, 7000 ரூபாய். இதுவும் வந்து லான்ச் ப்ரைஸ் தான் கார்டு ஆஃபரோட. ஸோ லான்ச் அப்போ எல்லாருமே இப்படி தானே வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேலக்ஸி A55 25,000 ரூபாய்க்கு பார்த்துட்டு இருந்த ஃபோனில் எந்த விதமான ஸ்டாரும் இல்லாமையே 24,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு 1000 1250 ரூபாயோ கார்டு ஆஃபர் இருந்ததுன்னா இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிவைஸில் வந்து அப்போ நீங்கள் ஒரு 26,000 அப்படி பார்த்தீங்கன்னா 25,999 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 256GB மாடல் கிடைக்கும், 8/256. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மீடியா சென்ட்ரிக்காக எனக்கு ஒரு ஃபோன் வேணும், நல்ல கேமரா வேணும் அப்படின்னு நினச்சா நல்ல கேமரா வித் நல்ல வீடியோகிராஃபி இந்த மாதிரியான பொட்டன்ஷியல்ஸ்லாம் இருக்கணும் ப்ரோ. ஸோ பேசிக்காக நான் வீடியோஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா S24 FE 130K இருக்கும்போது அதை சொல்லியிருப்பேன். பட் இப்போ 130K இல்லை அப்படிங்கிறனால A55 சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ Neo 10 ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் நல்ல டிவைஸ். பட் அதோட ப்ரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பாருங்களேன், ஸ்டார்லாம் போட்டு இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் கூப்பன் எல்லாம் சேர்த்தே 34,000. சரி, அது வந்து ஒரு 256 அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து பெருசாக எய்ம் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப பெருசாக பெட்டராக இன்னும் பெட்டராக முன்னையோட இப்போ வந்து பெட்டர் வேரியண்ட்டாக கனவு காண வேண்டியதான். என்ன பண்ணுறது? OnePlus 15 புது ஃபோன். ஸோ அது மேலேயும் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. லாவா போல்ட் N1 இதுவும் சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 5G ஸ்டாண்டலோன் பிரச்சனை இல்லாமல் லாவாவில் ஒரு ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன், ப்ரௌட்லி இந்தியன் அப்படின்னா இதுக்கு போகலாம். ரெட்மி A4 எப்படி நல்ல ஃபோன் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆல் நெட்ஒர்க்லேயும் 5G வரணும் ப்ரோ அப்படின்னும் போது இது கண்டிப்பாக இவங்களே அது போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, சப்போர்ட்ஸ் ஆல் இந்தியன் 5G நெட்ஒர்க்ஸ். சரி, கீழே வந்தால் அல்ட்ரா ப்ரீமியம் ஃபோன்ஸில் வந்து 17 ப்ரோக்கு இன்னும் ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆகலை. ஆனால் போட்டிருக்க ப்ரைஸை பார்த்தா 1,00,000 ரூபாய்க்கு கீழே 17 ப்ரோ விற்பன்னு சொல்கிறானே. ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 20,000 இந்த மாதிரி அதை அடிச்சு விட வேண்டியதான். ஏன்னா யாருக்குமே டக்குன்னு கிடைக்காத மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைஸை போடலாமா அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி இருக்குது. பட் நிஜமாவே 99,999க்கு வந்து 17 ப்ரோ கிடச்சதுன்னா செம வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா அது வந்து இப்போ மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்க ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஏன்னா இதுலேயும் உங்களுக்கு பேஸ் வந்து 256 ஆக போகுது. ஸோ நல்ல டிவைஸ் 1,00,000 ரூபாய்க்கு மட்டும் உருப்படியாக கிடச்சதுன்னா சந்தோஷம். ஆனால் அப்பயும் கூட நம்ம எல்லாருக்குமே என்ன இதையே சஜஸ்ட் பண்ண போகிறோம். பட் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ அதை வாங்க முடியும்ல. ஸோ அது ஒன்றா OnePlus பார்த்துட்டோம். S25 Ultra இது வந்து ஒரு பெரிய டீலாக இல்லை. iQOO 15 ஆல்ரெடி பார்த்துட்டோம். 17 Pro Max சரி 1,00,000 இது வந்து இது 1 லேக்காக இருந்ததுன்னா அது 1,10,000 இருக்கும். பார்க்கலாம். ப்ரோ மேக்ஸ் வந்து பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணும். S25 78Kவா? இல்லை S25 ப்ளஸ்ஸை ஃப்ளிப்கார்ட்டில் 75,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாயா? சரி, அது நம்ம காத்திருந்து பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி வித்துட்டு இருந்த ப்ரைஸ்க்கே இப்போ 13S வந்துருக்கு. அதாவது லான்ச் அப்போ நம்ம வாங்கினோன்னா கார்டு ஆஃபர் போட்டு 49,999 கிடச்சிது. ஸோ அதே ப்ரைஸ்க்கு 13S கிடைக்குது. X300 அப்படியே தான் இருக்குது. X300 ஆனால் ஆஃப்லைனில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல டீல் இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் போயிட்டு நல்ல நேரில் மீட் பண்ணி பக்காவாக இருக்கலே பெஸ்ட் ஆஃபர் என்ன பண்ண முடியுமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் நம்ம இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்க முடியாது. அடுத்து Oppo Find X9 Pro 11,000 ரூபா கம்மியாக காட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 13R இருக்குது 38Kக்கு. பட் வந்து மனசு வலிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டீலில் 37, 36க்குலாம் கூட பார்த்துருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது? ஸோ V60 ஒரு நல்ல ஃபோனு, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்கல ப்ரோ. எனக்கு மீடியாக்காகவும் கேமராக்காகவும் மீடியா அண்ட் கேமரா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு V60 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். V60E வந்து இப்போதைக்கு வேணாம், அதை நம்ம ஓரம் வைப்போம். GT7 Pro தான் எங்கேயுமே பார்க்க முடியலங்க. இந்த F31 Pro Plus இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. அதில் அவங்களே பத்திரமா வச்சுக்கிட்டோம். GT7ம் GT70யும் கூட இப்போ எப்படி இருக்குன்னா 60யும் 6ம் ஏற்படுத்திய இம்பேக்டை ஏற்படுத்த முடியாமல் முக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதான் கரண்ட் நிலமை. மிட் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் CE5 பேட்டரி செக்மெண்ட்டில் நச்சு ஃபோனு ஆல்ரெடி இந்த ப்ரைஸ்க்கு தான் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் வந்து CE5யும் ஒரு ஆப்ஷன் பேட்டரி செக்மெண்ட்டில். இதில் என்ன ஹைலைட்னா மோனோ ஸ்பீக்கருங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ A55 ஆல்ரெடி பார்த்துட்டோம். Z10ம் அதே மாதிரி தான் மோனோ ஸ்பீக்கரு. பட் இதுக்கு முன்னாடி இருந்ததோட ப்ரைஸ் இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ Z10 வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். ஸோ பேட்டரி லைஃப்காக மீடியாக்காக அப்படின்னு பார்க்கும்போது Z10 வந்து உங்களை அந்த இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணும். Note 15 இப்போ தான் வந்திருக்கு. கார்டு ஆஃபரில் ஆல்ரெடி 19,999 போட்டிருந்தாங்க. இவனுக்கு என்னடான்னு பார்த்தா 21,000 ரூபான்னு போட்டு வச்சிருக்காங்க இன்க்ளூசிவ் வால் ஆஃபர்னு. இது எங்கே போய் சொல்லுன்னு தெரில. F31 வேணாம், ஸ்கிப்பு. Z10R அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சிவியோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 26,250 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ போக்கோ F6யும் மறந்துடாதீங்க. அதுக்கு ஏதாவது நல்ல டீல் வந்ததுன்னா அது நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஒர்த்து தான்.
நார்சோ 80 ப்ரோ போகிறதுக்கு நம்ம வந்து ரியல்மி பி சீரிஸ் கூட போயிடலாம். ஆனால் 80 ப்ரோவுக்காக மொக்கன்னு சொல்ல வரலங்க. 80 ப்ரோவும் நல்ல ஃபோன் தான். பட் ரியல்மி பி சீரிஸ் போயிடலாம், இல்லாட்டி ஓப்போ போயிடலாம். ஆனால் மோட்டோரோலாவை நம்பி சொல்லாமல் கூடாதா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? மோட்டோரோலாவை சொல்லாமல் வேணாமா? ஏன்னா மோட்டோரோலாவில் இப்போ எட்ஜி 70லாம் பார்த்தா நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. நிறைய பேர் வந்து எட்ஜி 70 வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மோட்டோரோலாவை இனிமேல் கன்சிடர் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அதே சமயம் வந்து பாருங்களேன், எட்ஜி 60 ஸ்டைலஸை நான் அண்டர் 20Kல பார்த்தேன். 18500 19 அந்த மாதிரி பார்த்தேன், எட்ஜி 60 ஸ்டைலஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து மோட்டோரோலாலையும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறனால யோசிக்க வைக்குது. 3.5 ஜாக் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மெமரி கார்டு எக்ஸ்பென்ஷன் இருக்குது, ஸ்டைலஸ் இருக்குது, வேற லெவலில். இருந்தாலும் எனக்கு வந்து அப்டேட்டே வேணாம்னு சொல்ல தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்டேட்னால தானே பாதி பிரச்சனை சொல்கிறாங்க. ஸோ அதனால் அப்டேட்டே வேணாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ரெட்மி நோட் 14 ப்ரோ அதை வாங்குறதுக்கு போக்கோ X7 வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து போக்கோவுக்கும் ரெட்மிக்கும் வித்தியாசம் இருக்கும் போல இருக்குது. அது ஒரு வகையில் நல்லது தான். லாவா அக்னி 4 அதை பற்றி நம்ம இப்போ தான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ லாவா அக்னி 4 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். லாவா அக்னி 4ல இருக்க ஒரே பிரச்சனை பேட்டரி எல்லாமே நல்லாயிருக்கும், கேமரா மட்டும் கேவலமாக இருக்கும். அதே சமயம் 13R இருக்குது, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெட்மி 13க்கு பதில் நம்ம போக்கோ M7 ப்ளஸ் மாதிரியான டிவைஸ் போயிடலாம். நார்சோ ஓகே நல்ல டிவைஸாக இருந்தாலும் நம்ம வந்து ஓப்போ ரியல்மி இந்த மாதிரி போய்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஐடென்டிக்கல் சாஃப்ட்வேர். அண்ட் OnePlus 13 இதுக்கு முன்னாடி 59,000 அந்த மாதிரியான பிரைஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம். அதோட இப்போ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட சக்ஸஸரே வந்துருச்சுங்கிறது தான் யதார்த்தம். அண்ட் ஃபோல்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபாய் கீழே வந்திருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு 1,50,000 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் எவ்வளோ பேருக்கு ஃபோல்டு பிடிக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தானே. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறதும் கொஸ்டினபிள் தான். ஸோ ரெட்மி நோட் 14 SE அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுவே இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்குது இல்லையா? உங்களுக்கு வந்து 15க்கு கீழே இருக்கும்போது நம்ம எதுக்காக குட்டிக்காரன் நடிச்சு இதை வாங்கணுன்ற மாதிரியான ஒரு கேள்வி வரதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி இப்போ ஆக்சசரிஸ் டீல் வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ ஆக்சரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம கவர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய ஹெட்செட்ஸ் இருக்குது. இப்போ ஹெட்செட் ஒரு பக்கம், அப்புறம் சார்ஜிங் ஆக்சரின்னு வரும்போது பவர் பேங்க், அப்புறம் கேசஸ், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், மொபைல் ஹோல்டரு. இந்த லாஸ்ட் 3 செக்மெண்ட் வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஹெட்செட்டையும் சார்ஜிங் ஆக்சரியும் பற்றி ஓரளவுக்கு பேசலாம். அஃபிஷியல் சார்ஜராங்கிறது தயவுசெய்து நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டீல் டைமில். செல்லர் ரொம்ப முக்கியம். ஏன்னா செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான செல்லர்ஸ்லாம் வந்து தப்பான ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு அமேசானில் ரிவீல் ஆகிருக்கக்கூடிய ஒரு சில டீலு. இதை தாண்டி இன்னும் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாகவும், அது மட்டும் இல்லாமல் ஆக்சரியிலேயே நல்ல ஆக்சரிஸ்லாம் லிஸ்ட் ஆகி இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரியா? இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.